எப்பவும் போல் பேக் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சமிக்கையை வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சமிக்கை போட்டுட்டோம். அந்த சமிக்கை முடிகிற இடத்துல ஒரு லாக் போடுறோம், ஒரு செயின் போடுறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போடுறோம். இப்போது அடுத்து இன்னொரு சமிக்கை விடுறோம். சரிங்களா? ஒன்று முடிகிற இடத்துல இன்னொன்று, அது முடிகிற இடத்துல ஒரு செயின் போடுறோம், பக்கத்தில் இன்னொரு செயின் போடுறோம், மறுபடியும் ஒரு சமிக்கை போடுறோம். இதே மாதிரி தான் நம்ம தொடர்ச்சியாக போட போகிறோம். சமிக்கை யூஸ் பண்ணும்போது நீங்கள் லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி எனக்கு வந்து வரலை அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கு இந்த நீடில் வரமாட்டேங்குதுன்னா துலிப் பிராண்டில் 24 சைஸ் இருக்குது, அந்த நீடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒன்று முடிகிற இடத்துல ஒன்று முடிஞ்ச உடனே ஒரு குட்டி செயினும் நம்ம போடணும். அந்த முடிகிற இடத்துல தான் ஒரு சமிக்கையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த தங்கூசி யூஸ் பண்ணுற போது நம்ம வந்து அந்த ப்ளவுஸை அயன் பண்ணக்கூடாது. நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அயன் பண்ணலாம். இது மாதிரி தொடர்ச்சியாக போடுங்க. இது மேலே வந்து நம்ம எப்படி நம்ம ஜர்தோசியை யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஜர்தோசியை வந்து இது மேலேயே போட போகிறோம். இது வந்து ஒரு ப்ளவுஸோட அவுட்டர் லைனுக்கு நம்ம கொடுக்கலாம், பார்டராக கொடுக்கணுன்ற இடத்துக்கு கொடுக்கலாம். பார்த்திங்களா? இந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்னில் அந்த சமிக்கையோட கேப்பில் நம்ம நூலை எடுக்க போகிறோம். எடுத்துட்டு ஒரு ஜர்தோசியை விட்டு நடுவில் ஒரு சமிக்கை இருக்கும், நடுவில் ஒரு சமிக்கையை விட்டுருங்க. ரெண்டாவது உள்ள சமிக்கைக்கு அதோட கேப்பில் ஊசியை விடுங்க. அதுக்குள்ளே ஒரு செயின் எடுக்கிறோம். சரியா? இப்போது ரெண்டாவது இருக்குல்ல, நம்ம சென்டரில் ஒன்று விட்டுருப்போம். அந்த சென்டரில் உள்ளதில் அதில் உள்ள கேப்பில் ஊசி விட்டு ஒரு செயின் எடுக்கிறீங்க. அந்த செயினுக்குள்ளே இந்த ஜர்தோசியை போடுறீங்க. இப்போது இந்த ஒன்றை விட்டுருங்க. இப்போ தொடர்ச்சியாக போட்டுவாங்க. இப்போ இங்கே சரிங்களா, சென்டரில் அது பார்க்க ஒரு பின்னல் மாதிரி இருக்கும். ஒரு சமிக்கையோட கேப்லேருந்து தான் நம்ம போட போகிறோம். இப்போ நடுவில் உள்ள இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஃபஸ்ட்லேருந்து நடுவில் ஒன்று விட்டுட்டு மூணாவதில் போடுறோம். அதுக்கு அடுத்தது போடும்போது இங்கே சென்டர்லேருந்து அடுத்ததில் போடுறோம். அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று ஜர்தோசி போடுறோம். இதோட சென்டர் பாயிண்டில் இந்த நூல் எடுக்கிற இடத்துலையே இதை விட்டுருங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றா போட போகிறோம். நான் லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக வீடியோ வந்து போடலை, எங்களால் போட முடியல. நிறைய பேர் ஏன் கிளாஸ் எடுக்கிறீங்களா, ஆரி கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு வாடகை வீட்டில் இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியறதில்ல.
ஆன்லைன் கிளாஸும் கேட்குறாங்க. ஆன்லைன் கிளாஸில் சொல்கிறது எந்த அளவுக்கு புரியுன்றது எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் போகிறது நல்லது. முடியாத பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் பாருங்கள். இப்போ நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு புரியுதா பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இது பார்க்கறதுக்கு ஒரு பின்னல் மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ப்ளவுஸோட அவுட்டர் லைனில் கொடுக்கலாம், கையோட அவுட்டர் லைனில் கொடுக்கலாம். கொடுக்கும் போது உங்களுக்கு பார்க்க அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ரெண்டுமே சில்வர் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். சமிக்கு வந்து மல்டி கலரு, நான் யூஸ் பண்ணியிருக்க ஜர்தோசி வந்து சில்வர் கலரு. நீங்கள் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் என்ன இருக்கோ, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, இந்த கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கூட கலர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஜர்தோசியும் எல்லா கலர்லேயும் கிடைக்கிது, நமக்கு சமிக்கியும் எல்லா கலர்லேயும் கிடைக்கிது. உங்களுக்கு எப்படி உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கலரை வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்க்க கிராண்டாக தெரியும். ஜர்தோசியும் சமிக்கியும் யூஸ் பண்ணாலே அந்த ப்ளவுஸ் வந்து கிராண்டாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இந்த நீடியில் வரலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் கை ஊசியில் எப்படி போடுறது, ஜர்தோசியை எப்படி போடலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். எங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரி கிளாஸ் கேட்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் வாட்சிங். பார்த்தீங்களா ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டு